துணைத் தலைவர் வேட்பாளர் குறித்து இன்று பகல் 12:45 மணிக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், 2 நாட்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, இன்று முக்கியமான கூட்டம், அதாவது 12:30 மணி அளவில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெறுகிறது. இதில் எதிர்க்கட்சியிலிருந்து அதாவது துணை குடியரசுத் தலைவராக யாரை நிறுத்தலாம் என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்பும் இன்று வெளியாக இருக்கிறது. 2 பெயர்கள் பரிசீலிக்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் துஷார் காந்தி. தற்போது இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அண்ணாதுரையை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏனென்றால் பாஜக ஏற்கனவே தமிழகத்திலிருந்து சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தியிருக்கின்றனர். இதனால் அதற்கு போட்டியாக தமிழகத்திலிருந்து ஒருவரை நிறுத்த வேண்டும், அதாவது பொலிட்டிக்கல் அரசியல் இல்லாத ஒரு நபரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அதன் பேரிலேயே மயில்சாமி அண்ணாதுரையின் பெயரும் தற்போது பரிசீலிக்கப்படுவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசிலிருந்து தென் மாநிலத்திலிருந்து மட்டும் வேட்பாளரை நாம் தொடர்ந்து தேடக்கூடாது, மற்ற பகுதிகளிலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். இதனால் துஷார் காந்தி, அதாவது காந்தியின் பேரன் துஷார் காந்தி, அவர் பெயரும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. நேற்றே திருச்சி சிவா பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் வெளியாயிருந்தது. ஆனால் அதற்கு திருச்சி சிவா இது தொடர்பான முடிவுகள் எல்லாம் கட்சி தலைமைதான் மேற்கொள்ளும். அதாவது தான் துணை குடியரசுத் தலைவராக நிறுத்தப்பட போவதாக வருகின்ற அந்த தகவலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தனக்கு அது பற்றி தெரியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் துஷார் காந்தி ஆகியோர் பெயரும் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இன்று 12:30 மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெறும். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவரிடம் இது தெரிவிக்கப்பட்டு இது ஒரு ஆலோசனை நடத்தப்படும். பின்பு அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் அனைவரும் அந்த ஏதாவது ஒருமித்த கருத்தில் ஒரு பெயரை அவர்கள் முடிவு செய்து அது சுமார் 12:45 மணி அளவில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பெயர் தெரிவிக்கப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.